எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சுந்தர் சி இயக்கத்தில் நம்ம யோகி பாபு, தமன்னா, ராஷி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டலமே சேர்ந்து நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க அரண்மனை படத்துடைய பார்ட் 4 ஜனவரி மாதமே, அதாவது பொங்கல் ட்ரீட்டாக இந்த படம் தேட்டருக்கு வர வேண்டியது. ஆனால் படத்துடைய ஒர்க்கு முடியல. அதில் குறிப்பாக பொங்கலுக்கு நிறைய படம் வந்ததுனால இந்த படத்தை தள்ளி வச்சிட்டாங்க. இப்போது ஏப்ரல் மாதம், அதாவது இந்த மாதம் இந்த படம் தேட்டருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கு அடுத்து இந்த படத்தை இப்போது தேட்டருக்கு கொண்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். எப்படி இருக்கும் தெரியல. ரீசெண்டாக இந்த படத்துடைய ட்ரைலர் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ரசிகர் மத்தியிலுமே ஒரு நல்ல வரவேற்பு இருந்தாலும், என்னடா இது அரைச்சமாக வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் களி ஊற்றிக்கிட்டு இருந்தோம். சரி, இந்த அரண்மனை பார்ட் 4 படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் இந்த மாதம் வரப்போகுது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த படம் தெலுங்குமே டப் பண்ணி கொண்டு வராங்க போல இருக்கு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம சுந்தர் சி கெரியர்லேயே ஒரு பண்ணாத ஒரு விஷயத்த இந்த படத்தில் பண்ணி, அதாவது தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு 2 லாங்குவேஜ்லையுமே பைனிங் உள்ள இந்த படம் எடுத்திருக்குது. இந்த படத்தில் தமிழ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு இருப்பாப்ல, தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கேரக்டர் இருக்கும். அதாவது இந்த பைனிங்கோலா ஒரு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ தெலுங்குல யோகி பாபுக்கு இருக்கிற ரேஞ்சை விட அங்கே ஒரு காமெடி ஆக்டர் நம்ம தூக்கி கொஞ்சம் அது ரீச் இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த படத்தை பைனிங்கோல எடுத்திருப்பாரு போல இருக்கேன். அதில் குறிப்பிட்டு இந்த தெலுங்கு போஸ்டரை அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. அந்த போஸ்டரில் பார்த்தா தான் தெரியுது நம்ம தலைவன் இந்த படத்தை பைனிங்கோல எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஏதோ ஒன்று இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. தலைவன் முதல் முறையாக பைனிங்கோல எடுத்திருக்காப்புல. ட்ரைலரும் வெளியே வந்து கிரிஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் படம் வந்து என்ன ஆகும் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், மார்வல்லேருந்து பல காட்சிகளை சுட்டு நம்ம தலைவன் எடுத்திருப்பான் போல இருக்குது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அதுக்கு அடுத்து